டெய்லியுமே ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இதில் மேண்டிட்டரியாக சேர்க்க வேண்டியது நெல்லிக்காவும் கருவேப்பிலையும், ப்ளஸ் ஏதாவது ஒரு பச்சை காய்கறி, வாழைக்காய், வாழைத்தண்டு, இன்றைக்கி எடுக்கிறது வாழைத்தண்டு, வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், புடலங்காய், சுரக்காய், ஸோ எந்த மாதிரி காய்கள் வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ இது மூணுமே சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம். சின்ன மிக்சியில் அரைங்க, அப்படியே மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்க முடியும். ஸோ இது எப்போ குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பசியில் இருக்கும்போது குடிச்சு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு ரொட்டீன் ஃபுட் ரொட்டீன் எப்போ கன்டினியூ பண்ணான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பசி எடுக்கும்போது மட்டும் குடிங்க. சப்போஸ் இது குடிச்சு உடனே நான் இட்லி சாப்பிட்டாகணும் அப்படின்னு கம்பல்ஷன் கிடையாது. ஸோ இதை குடிச்சு முடிச்சுட்டு எப்போ உங்களுக்கு பசிக்குதோ அடுத்த ஃபுட் அப்போ சாப்பிட்டீங்கன்னா போதும். ஸோ கன்சிஸ்டன்ஸாக குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாமினாவாக ஃபீல் பண்ணலாம், ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணலாம், லைட் வெயிட்டடாக ஃபீல் பண்ணலாம். நம்மளோட உள்ளுறுப்புகள் ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா சீராக செயல்படும்.